இந்த 2025ல வந்து எந்தெந்த ராசிகள் வந்து ரொம்ப உச்சமான நிலைமைக்கு போகுது? எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சார்? அத பத்தி. முக்கியமா ரிஷபராசி யோகத்தை கொடுக்க போகிறது மிகப்பெரிய ரிஷபராசி. அதுலேயும் அவங்களுக்கு கிருத்திகை ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அது இல்லாமல் மகராசி, மகராசியில் உத்திராடம், அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருவோணம், இந்த நட்சத்திரங்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பாங்க. மிகப்பெரிய எதிர்பார்க்க முடியாது அன்எக்ஸ்பெக்டட் வீடு, இடங்கள் வாங்கிறது, லக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு அமையும். அது இல்லாமல் சிம்மம் லாபத்தில் 11ல் போகிறார் குரு, பெரிய யோகத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் வழிகள், அது இல்லாமல் இந்த வருஷம் அதாவது நியூ இயரில் பார்த்தீங்கன்னா இடங்கள் ரேட்டு ஏறிடும். பலவிதமான இடங்கள், ஒரு சாதாரண இடத்துல கூட நம்ம போய் இடம் வாங்க முடியும், அந்த மாதிரி ரேட்டு அந்த மாதிரியே குவிஞ்சிடும். அந்த நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அப்போது இந்த சிம்மராசிகளை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப தனுசு, அதாவது ஆடிட்டிங் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும் இந்த வருஷம். அது மாதிரியா அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு எடுத்தீங்கன்னா துலாத்துக்கும் அருமையான வழியாக இருக்குது. அதுவும் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பலனாகும். ஸோ இந்த 5 ராசிகள் கொடி கட்டி பறக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க.